இன்றைய தியானம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனம் தெரியாதவங்க ஒரு விசுவாசியும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜெபத்தில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை யெகோவா ஈரே. கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் என் தேவனே, என் தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து தருவீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறேன்னு நன்றி சொல்லுவோம். ஜெபத்திலையும் ஏறெடுப்போம். வாக்குத்தத்த வசனமாகவும் உரிமை பாராட்டி நம்ம அதை அறிக்கை செய்வோம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். எந்த இடத்துக்கு? பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தர் அவர்கிட்ட பேசினார் இல்லையா, உன் ஒரே மகனை, உன்னுடைய ஒரே புத்திரனை, ஒரே சுதனா வச்சிருக்கிறிய நேசகுமாரனா, அந்த மகனாகி ஈசாக்கே நீ இப்போ அழைச்சிட்டு போ, மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கிற மலைக்கு போ, அங்கே நான் எந்த மலையில் சொல்கிறேனோ அந்த மலை ஒன்றின் மேலே அவனை தகன பலியாக எனக்கு இடு அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துக்கு தான் அங்கே போகும்பொழுது அந்த வசனத்தின்படி பிரியமானவளே, கர்த்தர் அந்த இடத்துல யெகோவா ஈரேவாய் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். நீங்கள் ஆதியாகமம் 22 1 முதல் இந்த 14 வரை உள்ள வசனத்தை இன்னைக்கு வாசிங்க பிரியமானவர்களே. இது வரைக்கும் ஒரு முறை கூட நான் இந்த பகுதியை நான் வாசிக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு வாசிங்க. வெறும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டா உங்கள் வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த யெகோவா ஈரே என்கிற கர்த்தரை நாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைகளோடு இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை இன்றைக்கு நமக்கு சந்தித்து தருவார். நம்ம எந்த இடத்துல யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் அந்த இடத்துக்கு பெயர் வைத்தார் என்பதை அறிந்து கொண்டால் நம்ம எதை பலி செலுத்தணுமோ, எதை ஒப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்மை முழுவதுமாக தகன பலியாக ஒப்பு கொடுக்க தயாராகும் பொழுது பிரியமானுள்ள அந்த இடத்துல நமக்கு யெகோவா ஈரேவாய் வெளிப்படுவார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். பிரியமானுள்ளே, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு யெகோவா ஈரேவாய் இருக்கணும்னா அவர் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அதுதான் முக்கியமானது. நீங்களும் நானும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து தருவார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஜெயம் கர்த்தர் கொடுக்கணும்னா அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு, நானும் கீழ்ப்படிவேன். ஆபிரகாம் முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை கை கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றினார். அதே போல் நானும் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை என் வாழ்க்கையில் கை கொண்டு நடக்க கிருபை தாரும்னு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 22 8 வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். என்ன நடக்குது? நீங்கள் 3 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து கொண்டு வருவீர்கள் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேலே சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரை, தன் குமாரனை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். 4 வசனம், 3 நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்திலே கர்த்தர் சொல்ற அந்த இடத்தை கண்டுட்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்க கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பமா உங்ககிட்ட திரும்பி வருவோன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டா, தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலே அதை வச்சா,
தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். 2 பேரும் கூடி கர்த்தர் சொல்ற அந்த மலைக்கு ஏறி போறாங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் கொடுக்கிறார்? என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது ஈசாக்கு கேட்குறான், இதோ நெருப்பு கட்டை 2 இருக்கு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்பான்னு கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றான்? 8ஆம் வசனம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தர் அப்படியே கனப்படுத்தினார். நீங்க அதே ஆதியாகமம் 22:13 வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அப்போ 8-12 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க படிக்கணும். என்ன நடந்தது? மகன் கிட்ட பதில் கொடுத்துட்டு 2 பேரும் போறாங்க. பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த குறிக்கப்பட்ட மலையில அங்க கட்டைகளை அடுக்கிறாரு. தன் மகனையும் அதுல கட்டி படுக்க வைக்கிறாரு. பிறகு மகனை வெட்டுறதுக்காக அங்கு கத்தியை எடுத்து ஓங்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் அங்கு வானத்திலிருந்து ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. உடனே இதோ அடியேன் ஆபிரகாம் சொல்றாரு. அப்பொழுது அந்த தூதனானவர் பேசுறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் ஆபிரகாமே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன்னு சொல்ற. அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடிச்சான். அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த இடத்துக்கு தான் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஈரேவை நாம அனுபவிச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஆபிரகாமை போல கொடுன்னு சொல்றதை கொடுக்கணும், கீழ்ப்படியணும், கை கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நடக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யெகோவா ஈரேவாய் அந்த இடத்துல வெளிப்படுவார். செபிக்கலாமா? தகப்பனே, உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆதியாகமம் 22:14 படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் யெகோவா ஈரேவாய் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல உம் சொல்லுக்கு கீழ்ப்படிய, ஜெயம் கொண்டவர்களாக கீழ்ப்படிய, கை கொண்டு நடக்க, உமக்கு பயப்பட கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.